அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ போல்ஸ். இன்று மே 18ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் நியூஸில் சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், சில கம்பெனியோட டேட்டாவை மாற்றி போடுறது, இந்த மாதிரி சில மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது அறுதியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவிடுங்க. இல்லைனா ஆன்லைனில் தேடிப்பது கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இது ஒரு டிஸ்க்ளைமாக சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே தவணை செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுமாதிரி நான் ஒரு செபி ஸ்டார் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு தான். நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற முதலாவது பங்கு டேஸ்டி பைட்ஸ் ஈட்டபிள்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 10,672, 2,55,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர்லியும் அவங்க 72% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் 60% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வருத்தமான விஷயம் தான் ஷேர் ஹோல்டருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் குவார்டர்லி ரிசல்ட்டு 487 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது கடந்த வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 87% வாங்கியிருக்கு. ஸோ இயர்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதே குவார்டர் 60% வாங்கியிருக்கு. அதுவும் சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் கம்பெனியானது நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ் 2,798. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.25% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் நான் வெளியே வரல, கூடிய வரையில் வரும், வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். செக்டரில் பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. 20 மைக்ரான்ஸ் லிமிடெட் 13,70,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 47%, குவார்டர் 19% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் இவங்களும். இயர்ல சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டரில் நல்ல ஒரு டீசனான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.25. கரண்ட் பேஸ் 188, டிவிடெண்டில் 0.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 12 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சோபால் லிமிடெட். கரண்ட் இந்த ஸ்டாக்கு யாரோட ஸ்டாக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லாமே தெரியும். நம்ம தலைவரோட ஸ்டாக்கு தான். ஸோ 7 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் சோபால் ஷேர் ஹோல்டருக்கு. 7 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் 53% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 48 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ வேறு 7 கோடி. போன குவார்ட்டரில் 15 பண்ணாங்க. இப்போ அதில் பாதி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வருத்தமான செய்தி சோபா ஷேர் ஹோல்டருக்கு. இருந்தாலும் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபா. கரண்ட் பேஸ் 1830. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.25% குறைவு. செக்டர் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. சோபா லிமிடெட். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 292 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல 19% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 360 கோடி. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 60-70 கோடி கம்மியாக தான் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்ட்டரில் நல்லா உயர்வு கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 132 கோடி. இப்போ அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ 121% உயர்ந்திருக்கு குவார்ட்டரில். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 230. டிவிடெண்டில் ஒரு 0.25% கிட்ட வருது. செக்டர் ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை மறந்துருக்க முடியாது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய டிவிடெண்டாக கொடுத்து பெரிய ஒரு ரிட்டர்னையும் கொடுத்த ஸ்டாக்குன்னு சொன்னால் அது இந்த ஸ்டாக்குங்கிறது மிகையாகாது. 54 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர்ல பார்த்தீங்கன்னா 100% வந்திருக்கு. குவார்ட்டர்லையும் 100%க்கு மேலே வந்திருக்கு. ஏன்னா போன குவார்ட்டர் இதுக்கு முந்தின குவார்ட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண கம்பெனி. இந்த குவார்ட்டரில் மட்டும் 54 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், சேல்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணல, எல்லாமே குறைஞ்சி தான் இருக்குது. போன குவார்ட்டர் அதுக்கு முந்தின குவார்ட்டர்லாம் கம்பேர் பண்ணால். பட் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்னா எல்லாம் அதர் இன்கம் தான். அதர் இன்கம்லாம் 56 கோடி வந்திருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க சேல் பண்ணிட்டாங்கனால அந்த பெரிய அமௌண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 56 கோடியில் தான் அவங்க டிவிடெண்ட்லாம் கொடுத்தது. ஸோ அதனால தான் இந்த 54 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதேமாதிரி இருக்கிற கொஞ்சம் ரிசர்வையும் காலி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட திரும்ப ஒரு டிவிடெண்ட் தராங்க. 2.50 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு. கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 70. இந்த ஸ்டாக்கோட நியூஸில் ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 30 ரூபா 50 ரூபா இருந்துச்சு. 40 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் டிவிடெண்ட்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் 100 ரூபா வரைக்கும் போயிட்டு டிவிடெண்டுக்கு அப்புறம் டிவிடெண்ட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகி கரெக்ஷன் ஆகி திரும்ப இதில் இந்த 70 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 80 வரைக்கும் போயிட்டு திரும்ப 70 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு 2.50 ரூபா டிவிடெண்ட் தராங்க. இதோட இவங்களோட ரிசர்வ் எல்லாம் காலி பண்ணுறாங்க. ஏன்னா கம்பெனி முடிய போதில்லை, அதனால் அந்த ரிசர்வை காலி பண்ணிட்டாங்க. இருந்த ரிசர்வ் எல்லாத்தையும் எக்ஸாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2.50 ரூபா ஃபைனலாக டிவிடெண்டாக தராங்க. ஸோ கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போவும் 3% வருது. செக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்.
KSE லிமிடெட் இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு 19 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் 262% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்டரில் 3 கோடி லாஸ் பண்ணாங்க. ஸோ இயர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதே குவார்டர்லையும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஏன்னா போன குவார்டரில் வெறும் 1 கோடி ப்ராஃபிட், இப்போ 18 கோடி 19 கோடி. ஸோ 18 கோடி அதிகமாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு தான் KSE லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 30 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 2013. டிவிடெண்ட் 1.5% வருது. ரெக்கார்ட் டேட் இன்னும் வெளியே வரல. செக்டார் வந்து அனிமல் ஃபீல்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃபைசர் லிமிடெட் 179 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 37% வந்திருக்கு. குவார்டர்லையும் 37%. ஸோ குவார்டர் எல்லாமே சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பட் இயரில் சேல்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 35 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 4438. டிவிடெண்ட் 3/4%. செக்டார் ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட்டு 31 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 54%. குவார்டரில் 83%. ஸோ குவார்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கம்பெனி நல்லா ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். பட் டிவிடெண்ட் வர வர குறைஞ்சிட்டே போகுது. இப்போ 1 ரூபா தான் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 900. ஸோ 1 ரூபாங்கும் போது பேருக்கான டிவிடெண்டாக தான் இருக்குது. செக்டார் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. வருஷத்தில் 2-3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க பாலிப்ளெக்ஸ். NHPC லிமிடெட் 611 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் கம்பெனி 611 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் நம்ம போன வருஷம் இதே குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆனது வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. இயரில் 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் கம்பெனி 611 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 50 பைசா ஒரு ஷேருக்கு. 97 ரூபா கரண்ட் ப்ரைஸு. டிவிடெண்ட் 1/2%. செக்டார் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. இன்டர்நேஷனல் கன்வேயர்ஸ் லிமிடெட் 84 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1 ரூபா 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1.25%. செக்டார் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரெக்கார்ட் டேட் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இன்னும் வரல. அனு ஃபார்மா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 252. 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டவுட் இருக்குது. செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கல். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஏஎன்ஆக்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 95. 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. 1% வருது டிவிடெண்ட் ஈல்டு. செக்டார் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மைனஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிரதீப் மெட்டல்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 255. 2 ரூபா டிவிடெண்ட். டிவிடெண்ட் 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 25 ஜூலை. செக்டார் வந்து ஆட்டோ காம்பனன்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. பிரதீப் மெட்டல்ஸ் லிமிடெட். யூனிவர்சல் கேபிள்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 616. 3 ரூபா டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 1/2%. செக்டார் வந்து கேபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. JP கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1835. 6 ரூபா 75 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு 4% அதிகமாக வருது. செக்டார் ஃபார்மாசூட்டிக்கல் வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. GRP லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட்டு 12 கோடி 70 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 325%. குவார்டரில் 171%. ஸோ இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டர்லேயும் சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு GRP லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 37 ரூபா 50 பைசா. கரண்ட் ப்ரைஸ் 7647. டிவிடெண்ட் 1/2%. செக்டார் ரப்பரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பாரத் பிஜ்லி லிமிடெட் 48 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் 80%. குவார்டரில் 63%. இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு பாரத் பிஜ்லியிலேருந்து. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான். குவார்டர் இயர் ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதோட டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 35 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 3902. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4% அதிகமாக இருக்குது. செக்டார் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் லிமிடெட் 392 ரூபா கரண்ட் 392 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இயரில் 34%. குவார்டரில் 10% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு இதோட டீசெண்டான ரிசல்ட் தான். இயரில் பார்க்கும்போது சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. 30%ங்கிறது. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 3128. டிவிடெண்ட் 4% குறைவு. செக்டார் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 49 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 15 கோடின்னு வச்சுக்கோங்க. 15 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 44%. ஸோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். பட் குவார்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை. போன குவார்ட்டரில் பண்ண அதே ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 256. டிவிடெண்ட் வந்து 1/2%க்கும் 4%க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 மே 2024. நான் சொல்கிறது டிவிடெண்டுக்குமான ரெக்கார்ட் டேட் மட்டும்தான். எக்ஸ்டேட்டும் 30 மே தான். அதேமாதிரி போனஸும் அறிவிச்சிருக்காங்க 1:1. அந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டாக கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்க்கலாம்.
செக்டார் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு டீசெண்டான கம்பெனியாக இருக்காங்க ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கொஞ்சம் தப்பாக நினைக்காங்க, வீட்டுக்குள்ள சண்டை நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் பின்னாடி சவுண்டு கேட்டுட்ருக்கு. 2 பிள்ளைகளுக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால தான் அந்த சவுண்டு. ஸோ கேட்டிருக்குமா என்னென்னு தெரில உங்களுக்கு. ஸோ கேட்கலாம் சந்தோஷம் தான். அதுமாரி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா காமா ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 2510 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 24 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே வைக்கிறாங்க. செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா 82 ரூபா 19 ரூபா இந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மார்ச்சில் 19 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு அதிகமான டிவிடெண்ட் தரலாம் காமா ஹோல்டிங்ஸ் லிமிடெட். இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 162 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 24 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வைக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி ஒரு காலத்தில் 21, 20 இந்த காலத்துலலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா கம்பெனியில் ப்ராஃபிட் குறைஞ்சிட்டா என்னன்னு தெரியல. ஸோ போன வருஷம் 1 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ரூபாயும் கொடுக்கலாம், இல்லை அதிகபட்சமாக 8 ரூபா 9 ரூபாயும் கொடுக்கலாம். அது பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. ஸோ பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்கும்போது அல்காலி மெட்டல்ஸ் லிமிடெட் 120 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 25 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. 2 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அம்பிகா காட்டன் மில்ஸ் லிமிடெட் 1533 கரண்ட் ப்ரைஸு. 25 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 35 ரூபா டிவிடெண்டாக வழக்கமாக எதிர்பார்க்கலாம். ரெகுலராக 3 வருஷமாக தான் கொடுக்குறாங்க. பேர்ட் செல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 45. நண்பர்களோட கேட்டு வந்திருந்த கம்பெனியை பற்றி 27 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 10 பைசா தான் டிவிடெண்ட் தருவாங்க. பட் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கள், ரிசல்ட்டுக்காக பார்க்கலாம். ஸோ 21ஆம் தேதி பாருங்கள், ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து NMDC லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 280. இவங்களோட போர்டு மீட்டிங் வந்து முதல்ல 21 மேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, 27 மேலே மாற்றிட்டாங்க. ஸோ 27 மேலே தான் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. 5 ரூபாலேருந்து 6 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லைனா 2 ரூபா கூட கொடுக்கலாம். ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 5 ரூபா கொடுத்துட்டாங்க, 5 ரூபா 75 பைசா. ஸோ மேற்கொண்டு 2 ரூபாலேருந்து 3 ரூபா இதில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் NMDCலேருந்து. மான்டி கார்லோ ஃபேஷன் லிமிடெட் 690 கரண்ட் ப்ரைஸு. 28 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கார்மெண்ட் அண்ட் அப்பரல்ஸில் இருக்காங்க. 20 ரூபா டிவிடெண்டை 2 வருஷமாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவிடெண்டை எதிர்பார்க்கலாம். மதிகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் 2874 கரண்ட் ப்ரைஸு. 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வைக்கிறாங்க. செக்டர் வந்து ஷிப் பில்டிங் அண்ட் அலாய்ட் சர்வீசஸில் இருக்காங்க. 15 ரூபா வருஷத்துக்கு 2 தான் டிவிடெண்ட் தராங்க. 15 ரூபா இல்லை 6 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் பிஸ்னஸை பொறுத்து. அடுத்து குவாண்டம் பேப்பர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 155. 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வைக்கிறாங்க. செக்டர் வந்து பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 3 ரூபா போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்கும்போது பாட்டா இந்தியா லிமிடெட் 1373 கரண்ட் ப்ரைஸு. 29 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான், ஃபுட்வேரு. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. போன வருஷம் 13 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் 4 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக 13 ரூபாலேருந்து குறைஞ்சபட்சமாக 4 ரூபா வரைக்கும் தரலாம். மெயின் அண்ட் பிஸ்டன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 92. 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 1 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ரூபா ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் மெயின் அண்ட் பிஸ்டன்லேருந்து. அடுத்து சூப்பர் டேனரி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 10. 30 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 5 பைசா ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 5 பைசா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம சூப்பர் டேனரி லிமிடெட்லேருந்து. அடுத்து நான் பார்க்கும்போது லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ADS டயக்னோஸ்டிக் லிமிடெட் 11 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஒரு பெனி ஸ்டாக் தான். இன்றைக்குமே பெனி ஸ்டாக்னா ரிஸ்க் தான். அதேமாதிரி 30 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு போன வருஷம் 90 பைசா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 80 பைசா. ஸோ 80 பைசாலேருந்து 90 பைசா தராங்க. ஸோ 11 ரூபா ஸ்டாக்குக்கு 80 பைசா 90 பைசாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8-9% வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் ஓடிய ஒரு ஸ்டாக்காக இருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதே முடியாத விஷயம். கிட்டத்தட்ட டப்பாரா டூல் தான். டப்பாரா டூலோட இது மோசமாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா டப்பாரா டூல் கூட அப்பப்போ ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் கடைசியாக ட்ரேட் ஆனது 2014 தான் ட்ரேட் ஆயிருக்கு. பட் எதுக்கு இந்த நியூஸாக சொல்கிறீங்கன்னா இதை நான் லாஸ்ட் நியூஸாக சொல்கிறேன். காரணம் ஒன்றும் இல்லை, இப்படி ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க தான். மற்றபடி இதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. அதேமாதிரி இதோட நியூஸ் முடிஞ்சுது. ஸோ அதேமாதிரி நம்ம டப்பாரா டூல்ஸ் எப்படி பை பண்ணுறாங்க அதை வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். மேபி இன்றைக்கே போட்டுடலாம், இல்லை நாளைக்கு காலையில் போடலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், அப்படி விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் எப்படி வாங்குறதுங்க. அது டப்பாரா டூல் மட்டும் கிடையாது, அன்லிஸ்டட் ஸ்டாக்கும் ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் அன்லிஸ்டட் ஸ்டாக்கை வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கூட அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.